வணக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு ஷாப்பிங் மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஒன்றுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே மாலில் உங்களோட எல்லா தேவைக்கான ப்ராடக்ட்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்கும். ட்ரெஸ் மெட்டீரியல் ஆரம்பித்து, க்ராசரியில் ஆரம்பித்து, எலக்ட்ரானிக் குட்ஸு, ஃபுட் கோர்ட் எப்படி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் வரணுங்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸும் இருக்கும். இல்லை நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதுக்கான ஃபண்ட்ஸும் அவைலபிள். ஹை ரிஸ்க் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவைலபிள். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், பேங்கிங், ஃபார்மா, மேனுஃபேக்சரிங், ஐடி, இந்த மாதிரி எல்லா செக்டர்லையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இங்கேருந்து அடுத்த 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸில் நம்ம கண்ட்ரி எங்கே க்ரோ ஆக போகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பொதுவாக கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய ஹெட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங்கில் க்ரோ ஆகுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் குறைச்சிருக்கிறாங்க, பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சைனாலேருந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் கொஞ்சம் கொஞ்சம் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மொபைல் இம்போர்ட்டில் ஆரம்பித்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் தீமில் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் இந்தியாவோட ஜிடிபியை 3rd பொசிஷன்ஸ் கொண்டு வரது, இல்லை பிரைம் மினிஸ்டரோட ட்ரீமான 5 ட்ரில்லியன் எக்கானமி வரணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் க்ரோ ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேனுஃபேக்சரிங் பக்கம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற தீமில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை, ப்ரொவைடட் உங்களுக்கும் இந்த இந்தியா வந்து இங்கேருந்து நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸில் மேனுஃபேக்சரிங் க்ரோ ஆகுங்கிற ஹோப் இருந்துச்சுன்னா. அப்படி பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங்கை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் நிறைய ஆல்ரெடி இருக்குது. இப்போது ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஆக்சிஸ் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. 1 டிசம்பர்லேருந்து 15 டிசம்பர் வரைக்கும் NFO சப்ஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ நார்மல் ஓப்பன் எண்டட் ஃபண்ட். இந்த ஃபண்டுக்கும் மற்ற ஜென்ரல் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஜென்ரல் ஃபண்ட்ஸில் பேங்கிங், ஐடின்னு டிஃப்ரெண்ட் தீமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் ஃபண்டில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிவர்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன அலோகேஷன் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக ஒரு தீமேட்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம நினைக்கிற மாதிரியே இந்தியா மேனுஃபேக்சரிங் க்ரோ ஆகும்போது மற்ற ஃபண்ட்ஸை விட இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஃபண்டில் ஆக்சஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, 3 தீமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 2வது கன்சம்ஷன்ஸ், 3வது வந்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது மேனுஃபேக்சரிங்கில் 3 டிவிஷனாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நிறைய கார்பரேட்ஸ் வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு பிளான்ட் இருக்குது, இன்னொரு நியூ யூனிட் ஆரம்பிப்பாங்க, இல்லை ஒரு R&D எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இது ரிலேட்டடாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாக்ஸை இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 2வது கன்சம்ஷன். இந்தியாவில் பெரிய பியூட்டி என்னென்னா, இங்கே இருக்கிற லார்ஜ் பாப்புலேஷன், அதுவும் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸோட பாப்புலேஷன் ஜாஸ்திங்கிறதுனால நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க, மாலில் ஒரு SUV வெஹிக்கிள்க்கோ எல்லா இடத்துலையும் புக்கிங் பெரிய வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட், அதாவது இந்தியா ஸ்பெசிஃபிக்காக கன்சம்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அது ரிலேட்டடாக பெனிஃபிட் ஆகக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 3rd வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இன்றைக்கி கவர்மெண்ட் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அது ரிலேட்டடாக எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் ஆகும்னு பார்த்து அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, ஜென்ரல் ஃபண்டை விட இந்த மாதிரி தீமேட்டிக் ஃபண்டில் எக்ஸ்க்ளூசிவாக மேனுஃபேக்சரிங் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ மற்ற ஃபண்டை விட கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. பிகாஸ் இன்கேஸ் ஃபார் சம் ரீசன் மேனுஃபேக்சரிங் இந்தியா ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தி இருக்கும். பட் இப்போ இருக்கிற அவைலபிள் டேட்டா வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்தியா மேனுஃபேக்சரிங்கில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நல்லா இருக்கிறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன அலோகேஷன் டெஃபினட்டாக இந்த ஆக்சஸ் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஃபண்டில் அலோகேட் பண்ணுங்கள். 1 டிசம்பர்லேருந்து 15 வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் ஜென்ரல் ஓப்பன் எண்டட் ஃபண்ட். பட் என்னோட அட்வைஸ், மினிமம் 3+ இயர்ஸ் ஆர் 5+ இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசன் இருந்தால் மட்டும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபண்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தாராளமாக கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.